நான் எல்லாருக்கும் தெரியுறேன்னா ஓகே, அது போதும் எனக்கு. ஏமா கீழே ஏதாவது முட்டு கொடுக்கணுமா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்கு. ஓ, அதனால் வருத்தப்படாமல் கண்டிப்பாக ராஜபாளையம் மக்கள் கேட்பாங்கிற நம்பிக்கையோடு மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும். இருங்கம்மா, குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குன்னு குயில் எங்கம்மா இருக்கு? இதோ நிற்கிறதே. நீங்க தான் குயிலா? என்ன நம்பிக்கை பாருங்க உங்களுக்கு. மதுரையிலேருந்து ஒரு மயில் வந்திருக்கும் போது திருச்சியிலேருந்து ஒரு குயில் வரக்கூடாதா? சபாஸ். ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அலப்பறை உண்டாக்குறீங்களேங்கய்யா. இதெல்லாம் என் பேச்சில் டைம் சேர்த்துக்க கூடாது. ராஜபாளையம் மகிழ்வோர் மன்றம், எனக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா எனக்கு காசே வேணாம். ராஜபாளையம் மகிழ்வோர் மன்றம் நகைச்சுவை மன்றமா? பேரை மாத்தாதீங்கம்மா, அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க கரெக்டா. கடைசியில் பேச விட்ட பசி மயக்கத்தில் என்ன வந்தாலும் வார்த்தைகள் வரலாம். இனிமேல் ரெக்கார்ட் பண்ணிக்கங்க. மதிப்பிற்குரிய நடுவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் அற்புதமான இசை மூவேந்தர்களையும் வணங்கி மகிழ்ந்து கடைக்குட்டி சிங்கத்தின் கர்ஜனையை கூட நாங்கள் கேட்டுவிட்டுத்தான் செல்வோம் என்று நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பட்டிமன்ற குழுவின் சார்பாக நன்றிகள், இந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வாலிப கவிஞன் வாலியை பத்தி பேசுறதுக்கு ஒரு இளமை துள்ளலோட இருக்கக்கூடிய ஒரு இளைஞியை அழைச்சிருக்கீங்க. கொடுமசாமி, உண்மைதானே சார்? ஆமா. எப்போதுமே வீட்டில் கடைசி பிள்ளைக்கு பல சோதனை வரும். சாப்பாடுல பிரச்சனை வரும், உடையில பிரச்சனை வரும், உணவுல பிரச்சனை வரும், கடைசியில் சொத்துல கூட பிரச்சனை வரும். என்னை மாதிரி கடைசி பேச்சாளருக்கு நேரத்திலையும் பிரச்சனை வரும். ஆனா கடைசி பிள்ளை ரொம்ப புத்திசாலியான பிள்ளையாவும் இருக்கும் சொல்லுங்க. நீங்க நிதானமான ஒரு அற்புதமான நடுவர், உண்மையிலேயே எனக்கு மிகவும் பிடித்த நடுவர். நல்ல ஒரு கைத்தட்டை கொடுத்து உங்க ஊருக்காருக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். கவிஞர் வாலி உங்களுக்கு 4 வரி கொடுத்திருக்காரு. எப்படி? ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா, ராசிதா கை ராசிதா ஓ முகமே ராசிதா. கல்யாணம் ஆகி 22 வருடங்களில் உங்கள் மனைவி கூட வர்ணனை செய்யாததை கவிஞர் வாலி வர்ணனை செய்தார்னு சொன்னா அதுதான் கவிஞர் வாலி. ஏமா நிறுத்துங்க. இப்போ என்ன சொன்னீங்க? திரும்ப சொல்லுங்க. திருமணமாகி 48 வருடங்களில் உங்கள் மனைவி, அது மாதிரி தானே என்னை அக்கான்னு சொல்லும் போது இருக்கும். முதயாவது 22 வருடங்கள் சொன்னாங்க, அதோடையாவது விட்டுருக்கலாம். நான் அதுதாங்க, இது தேவையா உனக்கு? அதுதாங்க கவிஞர் வாலி உங்களுக்கு பாட்டு கொடுத்தாரு. ஏமா இப்படி பாட்டு பாண்டிங்களா? நடுவரை புகழ்ந்து வாலி கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு. மிகச்சிறந்த திறமையான நடுவர் ஏன் தெரியுமா சொன்னேன்? வயது மூப்பு அடிப்படையில் கவிஞர்களையும் அழைத்து பேச்சாளர்களையும் அழைத்த நிதானமான நடுவர் உங்க நடுவர் மட்டும்தான், உங்க ஊரை சார்ந்தவர் மட்டும்தான். உங்களுக்கு மட்டுமா பாட்டு கொடுத்தாரு? நடிகர் திலகம்னு சொன்ன உடனே எல்லோரும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். ஏன் தெரியுமா அவர் நடிகர் திலகம்னு சொன்னோம்? அவருக்கு தான் செல வச்சிருக்காங்க நடிகர்கள்லயே. ஏன்னா தன்னுடைய நடிப்பாற்றலிலே கண்ணனுக்கு ஒரு நடை, மன்னனுக்கு ஒரு நடை, அண்ணனுக்கு ஒரு நடை, கல்வனுக்கு ஒரு நடை, காதலனுக்கு ஒரு நடை, மீனவனுக்கு ஒரு நடை, மாணவனுக்கு ஒரு நடை, புலவனுக்கு ஒரு நடை, பெரும் கிழவனுக்கு ஒரு நடை என தன் நடை உடை பாவனையால் மடைத்திறந்த வெள்ளம் போல் பேசக்கூடிய வசன ஆற்றலால் மக்கள் மனதில் இடம் பிடித்த ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மட்டும்தான். அந்த சிவாஜி கணேசன் பாடுற மாதிரி நடுவர் உங்களுக்கு மட்டும் கவிஞர் வாலி பாட்டு கொடுக்கல, எனக்கும் பாட்டு கொடுத்தாரு. உங்களுக்குமா? பிறந்த ஊரு திருவரங்கமாக இருந்தாலும் எனக்கு பெருமை சேர்த்தது திரையரங்கம் தானேன்னு புகழை சேர்த்தவர் என் வாலிப கவிஞன் வாலி. எங்க ஊருக்காரு எனக்கு பாட்டு கொடுத்தாருங்க. அத பத்தி பேசாம நான் 2 பேரை பத்தி எதுக்கு நான் பேசணும்? இப்ப கைத்தட்டு தன்னால வரும் பாருங்க. நகையும் நட்டும் போட்டு இருந்தா சொர்ண லட்சுமி, நமக்கு நகையும் முஞ்சையும் வாங்கி தந்தா தாங்க லட்சுமி. வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, வீரங்காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதிலும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கய்யா, அவ என்ன லட்சுமி கூறுங்கய்யா. உங்க அத்தனை பேருக்கு படியலப்போ அண்ணலட்சுமி ஆகுமையா, அண்ணலட்சுமி ஆகுமையா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா, கஞ்சி தலையன் தன்னை தலையில் தாங்கி வஞ்சி வருதப்பா. இது பாட்டு. ஏன் அவருக்கு வாலி? எங்க கவிஞர் பேரே வாலி. அவர் பாட்டை கேட்டாலே ஜாலி, அவர் பாட்டுக்கே இல்ல வேலி. இனிமேல் எதிரணி 2 பேரும் காலி. ஒரே பாட்டுல 2 பேரும் தூக்கி அடிச்சிருச்சேமா அந்த அம்மா. கமலஹாசனுக்கு சகலகலா வல்லவன்ங்கிற திரைப்படத்துல ஒரே ஒரு நிமிஷமா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். இந்த நேரம் எனக்கு சேர்த்து கூடாது. ஆமா சேர்க்க மாட்டோம். வாலினா வெறுமனே ஜாலி தான் அப்படின்னு இந்த பாட்டை பாடினாங்களே, இந்த பாட்டுக்கு இடையில ரொம்ப அழகான வரிகள் இருக்கும். குலாம் காதர் புலாவிலே கறி கிடக்குது, அது அனுமந்தராவ் அவியலிலே கலந்திருக்குது, மேரியம்மா கேரியரில் ஏறா இருக்குது, அது பத்மநாப ஐயர் குழம்பில் கலந்திருக்குது,
சமையலெல்லாம் கலக்குது, அது சமத்துவத்தை வளர்க்குது, சாதி மத பேதமெல்லாம் சோத்த கண்டா பறக்குதுன்னு எழுதினவர் தான் கவிஞர் வாலி. நான் ஏன் இந்த வரியை பாடல தெரியுங்களா? ஏன் எனக்கு தெரியாதா? இந்த மேடையிலே அதிகமா காசு வாங்குறது ஒரு நடுவர் தான். அப்ப யார் அதிகமா உழைக்கணும்? கைத்தட்டு கொடுக்கலாம். சொன்னது நான் நியாயத்தை தான் சொல்லுவேன். நான் சொன்னது குத்தமாமா. சகலகலா வல்லவன் திரைப்படத்துல கமலஹாசன் வந்து மாட்டு வண்டி ஓட்டக்கூடிய ஒரு விவசாயியா இருப்பார். ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்தவர் இருந்தாலும் பணக்கார அந்த கதாநாயகி திமிரு காமிப்பா. அவர் வண்டி ஓட்டுறத வச்சே அந்த பாட்டு போடுவார் பாருங்க. தை தத்தக்கு 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 தை தத்தக்கு 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 தத்தா தை தத்தக்கு 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 தத்தா. என்ன சொல்லல எங்க வாலிப கவிஞன் வாலி சும்மா ஜாலி பாட்டு எழுதினாரு. இந்த பாடல்கள்லாம் மேடையிலே பாட முடியாது. இப்ப ரசிக்கலையா அவங்க? பேசாம இருக்க வேண்டியதானே. என்ன மாதிரி இளைஞர்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குங்க. நண்பா ஐயா, நான் போன மாசம் சிங்கப்பூர் போனேன். ஒரு விளம்பரம் தான். இல்ல நீங்க சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அரபு நாடுகள், லண்டன், அமெரிக்கா இதுக்கெல்லாம் போக இருக்கிறாங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல இனிமே போக போறீங்க ஐயா. 2 பாஸ்போர்ட் மாத்திருக்கீங்க நடுவர் அவர்களே. இனிமேலும் போவீங்கன்னு சொல்ல வந்தேன். போன வாரம் சிங்கப்பூர் போனேன். அப்பதான் அகமதாபாத் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்த நேரம். போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் பாருங்க. ஃப்ளைட்ல ஏறிட்டேன். ஆசை யாரை விட்டுச்சு? ஃப்ளைட்ல ஏறிட்டேன். அந்த ஃப்ளைட்ல என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணுங்க, அந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் வேலை பார்ப்பாங்கல்ல. நிறுத்துங்க, நேராவது ஏர் ஹோஸ்டஸ்னு சொல்லுங்கம்மா. அது உங்களை மாதிரி அழகாகிறவங்க. அது அப்பப்போ போட்டுக்கணும் சார், தன்னம்பிக்கை. அப்படி ஃப்ளைட்ல அப்படி போகும் பொழுது அந்த ஏர் ஹோஸ்டஸ்ட கேட்டேன், அம்மா ஃப்ளைட் மேல போக காற்றழுத்தம் வேகமா மாற எனக்கு காதை வந்து அடைக்குது, காது வலிக்குதுன்னு. கொஞ்சோண்டு பஞ்சு குடுன்னு கெஞ்சி கேட்டேன். அந்த பொண்ணு குடுன்னு ஓடிச்சு, கொஞ்சம் பஞ்சை கொண்டாந்து கொடுத்துச்சு. பழக்குன்னு 2ஆ பிரிச்சு, குடும்பத்தையே பிரிக்கிற எனக்கு பஞ்சை பிரிக்க தெரியாதா, 2ஆ பிரிச்சு காதுல வச்சுட்டு நான் கேட்டேன், ஃப்ளைட் போகும்போது காது வலிக்குதுன்னு இந்த பஞ்சை எனக்கு கொடுக்குறீங்களே, சப்போஸ் இந்த ஃப்ளைட் போய் சிங்கப்பூர்ல இறங்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். நீங்க கவலையே படாதீங்க மேடம், நாங்களும் அதுக்கு படிச்சிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா அந்த பஞ்சை எடுத்து நாங்களே உங்க மூக்குல வச்சு விட்டுருவோம் நாங்க. முடிஞ்சிச்சு. அதுக்காக அடுத்த மாசம் துபாய் போகாமலாம் இருக்க போறேன் சார். பட் இங்க நான் ராஜபாளையத்துக்கு மகிழ்வோர் மன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி பொட்டியை தூக்கிட்டு கிளம்புனேன். வாழ்க்கையை ஒரு பஞ்சில சொல்லி முடிச்சது பாருங்க. அதாங்க நடுவர் அவர்களே. எப்ப என்ன பஞ்சு அருணாச்சலம் பத்தி பேச வச்சிருக்கலாமோ நடுவர் அவர்களே. அப்படி 4 நாளைக்கு முன்னாடி ஃப்ளைட்ல கிளம்பு போறதுக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நைட்டு 1 மணிக்கு ஒருத்தர் வந்து வாசல்ல நிக்கிறாருங்க. 1 மணிக்கு வந்து நான் அப்பதான் நல்லா தூங்குறேன். நமக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் வீட்டு வாசல்ல இருந்து நிப்பாரு. மார்கழி மாசத்துல வந்து நமக்கு நல்ல காலம் சொன்னாரு. ஜக்கம்மாவாரு சொல்லுறங்கேளு காரிய ஒண்ணு நடக்குது இங்க, ஐயா கை ஓட்ட அம்மா கை தாராளம், கவலைப்படாதாயி தாயத்து ஒண்ணு நானும் தாரேன், கையில கட்டாத கழுத்துல கட்டாத தலையில கட்டாத
வயிற்றுல கட்டாத, சைஸு பத்தாது, காலில் கட்டாத, முழங்காலில் கட்டாத, கணுக்காலில் கட்டாத, ரொம்ப சிரிக்காத, நானே உனக்கு ரசிகராக இருக்கேன், விரல்ல கட்டாத, தலையை சுற்றி நீயும் தூக்கி போட்டு, வெடக்கோழி 2, பட்டு துணி 1 உனக்கு இல்லை, 2000 ரூபா தாள், செல்லாது தாயி, அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன், 500 ரூபா நோட்டு 4, கேட்கறது நான் இல்லை, ஜக்கம்மா காளி, சுடுகாட்டு காளி. அப்படியே ஒரிஜினலா இருக்குமா? தொழில தான் கொரோனாவில் நடுவர்களே. இப்படியெல்லாம் மூட நம்பிக்கைகள் இருந்தாலும் கூட உண்மையிலேயே எனக்கு மேலே ஏறுற வரைக்கும் எனக்கு ஏகப்பட்ட ஜலதோஷம். 10 மாத்திரைங்க உள்ள போட்டு தான் ஏறினேன். எங்க எம்ஆர் அதை குரல்ல பாடிடுவோமோன்னு பயந்துகிட்டா இருந்தேன். எனக்கு சமகனை வாங்கி கொடுத்த அந்த அண்ணனுக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் எப்படி தெரியுமா இருக்கணும்? வெற்றி வேணுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், வெற்றி வேணுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சர்தாம் போடா தளபதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு எது நடக்காதது, எண்ணி துணிந்தால் எது இனி நடக்காதது, வெற்றி வேணுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், சர்தாம் போடா தளபதி என்பது வெறும் கூச்சல். என்ற தன்னம்பிக்கை கற்றுக் கொடுத்த கவிஞன் வாலிக்கு ஒரு கைத்தட்டி எவ்வளவு கொடுக்கணும் தெரியுங்களா? சும்மா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே சிஞ்சாடிக்கிறது. பிரமாதமா உங்க பாட்டு. 4 தலைமுறைகளுக்கு பாடல் எழுதி வரலாற்று சாதனை படைத்த அற்புதமான கவிஞன் வாலிப கவிஞன் வாலி நடுவர்களே. சும்மா சொல்ல முடியுமா? கணவன் மனைவி உறவை பத்தி குடும்ப பாட்டு சொல்லட்டுமா? இவங்க வெறும் 262 பாட்டுக்கே உங்களுக்கு இவ்வளவு ஒய்யாரம்னா 3000 பாட்டுக்கு மேல எழுதி 4 தலைமுறையை பார்த்த எங்க வாலிப கவிஞன் வாலிக்கு எவ்வளவு இருக்கணும்? நடுவர் அவர்களே, உண்மையிலேயே குடும்பத்துக்காக அற்புதமான பாட்டு கொடுத்தாங்க. எல்லா கணவனுக்கும் மனைவி கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு திமிரா பேசுற மனைவியை விட எனக்கு தெரியாதுன்னு சொல்ற மனைவியை தான் ஆண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதே மாதிரி தான் என் வீட்டுக்காரர் கல்யாண புதுசுல என்ன சொன்னாரு, தங்கம் உனக்கு தெரிஞ்ச விஷயமாவே இருந்தாலும், நீ பட்டிமன்ற பேச்சலா இருந்தாலும், நான் எது கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுனார். கல்யாண புதுசுலயே கேட்டாரு, உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமான்னு கேட்டாரு. நான் தெரியாதுன்னு. நான் எங்கேயாவது டூர் கூட்டிட்டு போனோம்னா, நான் தமிழ்நாடு முழுக்க சுத்திருக்கேன், எனக்கு எல்லா இடமும் தெரியும்னு சொல்லாத. நான் எங்கேயாவது கூட்டிட்டு போனாலும் நான் இந்த இடத்த பார்த்ததே இல்லைன்னு சொல்லுனாரு. அதே மாதிரி கிச்சனுக்கு கூட்டிட்டு போனாரு, நான் இந்த இடத்த பார்த்ததே இல்லைன்னு. புரிஞ்சு போச்சுமா எங்களுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுமா? எல்லா ஆண்களும் நினைக்கிறது என்ன தெரியுமா? வாழ்க்கையில முதல் மரியாதை ராதா மாதிரி மனைவி வரும் தான் நீங்க தாலியை கட்டுறீங்க. வந்து வாக்கியதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வடிவு கரைச்சின்னு. கணவன் மனைவி உறவுக்குள்ள அந்த வெள்ளி விழா படத்துல அந்த மனைவி ரொம்ப அறியாத ஒரு இன்னசென்ட்டா இருப்பா. எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாத ஒரு மனைவிக்கு நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிற மாதிரி பலவித சேட்டை பண்ணுவார் ஜெமினி கணேசன். அந்த பாட்டு என் வீட்டுக்காருக்கு பிடிச்ச பாட்டு. நான் இங்க பாடணும், நீங்க மட்டும் உங்க வீட்டுக்கார பேரை 3 முறை சொன்னீங்க. நான் வாங்குற சம்பளத்துக்கு என் வீட்டுக்கார பேரை சொல்ல வேணாமா? அன்னைக்கு கொஞ்சம் எக்கோ வைங்க, குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்காமல. நான் பேசுறதே பாடுற மாதிரி இருக்கா? இப்போதான் ஆடியோ ஆப்ரேட்டர் என்னையே பார்த்துட்டு இருக்காரு. இங்கேயே இவ்வளோ வாய் பேசுறியா, வீட்டில் அங்கே என்ன பாடுபடுத்துறியோ? அதான் இங்கே கிளம்பி வந்துடுறேனே. இல்லை, குயிலை பாராட்டி தான் சொல்கிறாங்க, வேற ஒன்றும். நன்றிங்க ஐயா. கொஞ்சம் ஸ்ருதி பார்த்துக்கிறேன். நீங்கள்லாம் 4ங்கிறீங்க 7ங்கிறீங்க, நமக்கு எதுவும் தெரியாது. காதோடுதான் நான் பாடுவேன், மனதோடுதான் நான் பேசுவேன், விழியோடுதான் விளையாடுவேன், உன் மடி மீதுதான் கண் மூடுவேன், காதோடுதான் நான் பாடுவேன். மலர்ந்தாலும் நான் இன்னும் சிறு பிள்ளைதான், நான் அறிந்தாலும் அதை கூட நீ
வெளில பார்த்தேம்மா. நான் என்ன பண்றதே தெரியலையே. சிறப்பு. படணும் நான் கொஞ்சம் நேரம் பேசலாம்னா நீங்க கை தட்டினீங்கன்னா நான் பேசுறேன். அப்பனா நன்றிங்க. எங்க திருச்சிக்கார அண்ணன் இருக்கிற வரைக்கும் நான் இதுக்கு திரும்ப திரும்ப வருவேன் போல இருக்கு நான் நகைச்சுவை மன்றத்துக்கு. நடுவர் அவர்களே, நிறைவா நான் 2 விஷயத்தை நான் சொல்லி நான் நிறைவு பண்றேனே. கணவன் மனைவி குடும்ப பாடல்கள் நாங்கள் 1000 கொடுத்தோம் நீங்க சொன்னீங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை கேட்கும் பொழுது இந்த கணவன் மனைவி எப்படி தெரியுமா, அவங்கள் வாழ்க்கையுமே கணவன் மனைவி வாழ்க்கையுமே அந்த தண்ணியில போற ஓடம் போற அப்படி அலைப்பாயிற மாதிரி மனசுக்கு கொண்டு போகணும். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் 100 ஆடலாம் பாடலாம். இதுதான் நாங்க மயக்கிற மாதிரி பாட்டு இல்லையா, எங்க கவிஞர்கிட்ட பாட்டு இல்லையா. நடுவரோட நான் நிக்கும் பொழுதே நான் வந்து எல்லாருக்கும் தெரியுறேன்னு கேட்டேன். எங்க போனாலும் இதே பிரச்சனை தான். ஏங்க இதே பிரச்சனை தான் சார். அங்க நாகப்பட்டினத்துல ஒரு காலேஜ்ல பேச போகும்போது ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு பேச போனேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசுவேன் சார், நம்புங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீச் ரோஸ் கலர்ல புடவை கட்டி இப்படி எடுப்பா நடந்து போனேன் பாருங்க. முன்னாடி ஒரு பையன் சொன்னா, பாடுறா பாக்கிறதுக்கு அரைக்கப்படி உலக்கு மாதிரி இருக்கு. இப்ப நீங்களும் இப்படிதான் நினைச்சீங்களா? இவங்க நமக்கு மோட்டிவேஷன் பண்ண போறாங்களான்னா முதல்ல அந்த பையனுக்கு புத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாடம் எடுக்கலான்னுட்டு தம்பி எழுதுறீன்னு என்னை பார்த்து என்னான்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல பயம் இல்லை என்னான்னா என்னை பார்த்து அரைக்காப்படி உலக்குன்னு ஒரு விஷயம் சொல்லட்டுமா. விஞ்ஞானம் சொல்லியிருக்கு, நான் சொல்லலை. குட்டையா இருக்கவங்க தான் அறிவு ஜாஸ்தின்னு விஞ்ஞானம் சொல்லியிருக்குன்னு. இப்போ நடுவரே கைத்துட்டு வரேன். நல்லா சொல்லுமா, நல்லா சொல்லுமா. குட்டையா இருக்கிறவங்க தான் அறிவு ஜாஸ்தின்னு விஞ்ஞானம் சொல்லியிருக்குன்னு. எப்படி சொல்றீங்க? சும்மா உருட்டுன்னா நான் சொன்னேன் உருட்டெல்லாம் இல்லை. இப்போ சொன்னதுக்கு அப்புறம் நீயே கைத்துட்டு எந்திரிச்சு கைத்துட்டு பாருன்னு. அறிஞர் அண்ணா குள்ளம், அவர் பேச்சை கேட்டாலே சும்மா கூட்டம் அள்ளும். சச்சின் டெண்டுல்கர் குள்ளம், அவர் அடிச்சாதான் இந்தியாவே வெல்லும். சார்லின் சாப்ளின் குள்ளம், அவர் வரலாறு என்னைக்குமே இந்த உலகம் சொல்லும். ஏஆர் ரஹ்மான் குள்ளம், அவர் பாட்டை கேட்டாலே எல்லார் மனமும் துள்ளும். இந்த அன்னலட்சுமியும் குள்ளம்னு இது இப்படியே பேசிய கொள்ளும். நான் எங்க போனாலும் நமக்கு 1000 சிக்கல் இருக்கு. எங்க அக்கா சொன்னாங்கல்ல, கவிஞர் வாலி வந்து தன்னைத்தானே குறை சொல்லிக்கிட்டாருன்னு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எவன் ஒருவன் தன்னைத்தானே தாழ்த்தப்படுகிறானோ அவன் தான் கடவுளால் உயர்த்தப்படுவான்னு சொல்லியிருக்காருன்னா எங்கள் கவிஞன் வாலி உள்ளத்தால் உயர்ந்தவர். நடுவர்களே, உன்னை பற்றி யாரும் என்ன சொன்னால் என்ன, இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. மேகம் பறந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தான் அழுக்காக ஆகாதான்னு சொல்லு. பந்தை நீரில் நீர் பற்றித்தான் வைத்தாலும் நம்பி வாழா அந்த போலத்தான் அழகுனை யாரும் ஓரோடங்கை தான் வைத்தாலும் நம்பி வாழா அந்த போலத்தான். அட மூணாம் நீரை வெல்ல வெல்ல வெள்ளில வாய் வைத்து வாழை வெண்ணுகள் தடித்திடுமா. ரிப்பீட். மூணாம் நீரை வெல்ல வெல்ல வெள்ளில வாய் வைத்து வாழை வெண்ணுகள் தடித்திடுமா. சபாஸ்னு பாட்டிலேயே சபாஸ் போட்டவர் என் வாலிப கவிஞர் வாலி. நடுவர்களே, எல்லாமே எங்க பட்டுக்கோட்டை தான் காரணம். நடுவர்களே, எக்கோ லைட்டா வச்சோன்னா எனக்கு உண்மையிலேயே இப்பதான் ஏன் தேவா சார் உங்களை பாராட்டினார் இப்பதான் நான் உண்மையிலே பாருறேன். கைத்தட்டு கொடுங்க. எனக்கு தொண்டை கட்டினதே உண்மையிலேயே தெரியல. நடுவர்களே, கவிஞர் வாலி கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, வெறும் ஆங்கில வார்த்தையை கலந்து நீ பாட்டில் இன்னைக்கு என்னமோ காலேஜ் படிச்ச பசங்களுக்கு பாட்டில் நீ பாட்டில் எழுதிட்டு போயிட்டே இருக்கேன்னு பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ கவிஞர் வாலி சொன்னாரு, நாட்டில் நடக்கிறதுக்கு முன்னாடியே எவன் ஒருத்தன் அப்டேட் ஆகுறானோ அவன் தாயா சிறந்த கவிஞன்னு சொன்னார். இப்போ என்கிட்ட வந்து டைரக்டர் சொல்றாரு, எனக்கு ட்விட்டர் பத்தி எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ட்விட்டரா அப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியாது, சொற்று வேணா தெரியும், எழுதி கொடுன்னு சொன்னா டைரக்டர் திரும்ப பாட்டல் என்கிட்ட வருவாரா? அவங்களுக்கு முன்னாடி நான் அப்டேட் ஆனதாயா, அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி பாடல் எழுத முடியும்னு 4 தலைமுறைக்கு பாடல் எழுதிய வாலிப கவிஞன் நம்ம காதலர் எழுதியிருப்பார். ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியா, ஓ மரியா, ஃப்ரூச்சரியா நீ மரியா, நீ மாய லவ் லெட்டரியா, காதலுக்கு கடலுக்கு
பேசும் காதல் வலையை ஓ மரியா 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 மரியா. எப்படி அன்னைக்கு இருக்கிற காதல் பாட்டுக்கு இன்னைக்கு இருக்க காதல் பாட்டுக்கு கொடுத்தாரு நடுவர் அவர்களே. நிறைவா ஒரு விஷயம்தான், என் நண்பனுக்கு எழிலுக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டுங்க. ஏன்னா இந்த பாடலுக்கு உதவியவர் அவர் தான். எனக்கு பாட்டு தெரியாது, அவங்கெல்லாம் நல்லா பாடுறாங்க, நீ எதுக்கு வந்தன்னு என்னை கேள்வி கேட்டாப்ல. அப்படிலாம் கேட்க மாட்டாருமா நடுவர் அவர்களே. அவர் என்ன சொல்லுவார்னு தெரியும் நடுவர்களே. நல்ல நண்பன், தட்டி கொடுக்கக்கூடிய நண்பன். எனக்கு தெரிஞ்சு நாங்கள் அவ்வளோ பாடல்களை கொடுத்தோம், அவ்வளோ பாடல்களை கொடுத்தோன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ எங்கள் பாடல்களை நான் பாடி நிறைவு செய்கிறேன். மக்கள் மனசில் எது என்னைக்கு போய் பதிஞ்சிருக்கோ அதுதாங்க தடம் பதித்த பாடல்கள் மக்களுடைய கைத்தட்டே சொல்லுகிற ஒரே காரணத்தினால, அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும், எம்ஜிஆர் அவர்களுக்காக மூண்டெழுத்தில் என் மூச்சிருக்கும், முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் என்று புரட்சி தலைவருக்கு மட்டும் எழுதிய பாடல் அல்லாது கவிஞர் வாலிக்கும் பொருந்தும். வாலிப கவிஞனுக்கு தான் தீர்ப்பு என்று நீங்கள் கூறினால் நீங்களும் ஒரு வாலிபன் என்பதை நிரூபிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.